ஆண்டவனாகிய அருச்சுனனுடைய தெற்கிருந்து விளக்கு முகநோய்க்கு இந்த ஆண்டவனாகி சிவபெருமானின் அடி தவத்தை செய்ய வேண்டும் என்று அப்படி வந்து கொண்டிருக்கின்றான் எம் பெருமாளாகிய மாயவன் அழகுடைய 16 வயதுடைய பருவ பெண்ணாகவே வடிவம் கொண்டு காண்டிவனுடைய எதிரிலே ஒற்றையடிப்பாதை சிற்றடிப்பாதைகளே வாக்குவாதம் செய்கின்றார். என்ன சொல்லினார் பாருங்கள், அத்தான் நீங்கள் ஆண்டவனாகி சிவபெருமானின் ஆடி தவத்தை செய்து வரம் வாங்க செல்கிறீர்கள், என்னை நீங்கள் மனமுடித்து ஊட்டி சென்றீர்களே, ஆனால் இந்த பாருங்க நீங்களும் அத்தான் தான், அவரும் எனக்கு அத்தான் தான். சரி, அதனால் கவலையே பட வேண்டாம். நாம என்ன கையில நீங்க மனம் முடிச்சு வைங்களேன், நாம 2 பேரும் நேரடியா கைலாசங்களே போலாம். என்ன கல்யாணத்துல பேச்சுக்கே இடம் இல்லையே, நாம் போறது தவத்துக்கு. சரி, என் தவத்துக்கு இடையூறு செய்யாது, இடையூறு செய்யக்கூடாது. ஆமா, நீங்க சொன்னீங்களே இந்த ஐவியர்களில் அருச்சுனன் என்று. ஆமா, அருச்சுனன் என்று சொல்லக்கூடியது நீங்கள் தானே? ஆமா, நான் தான். அப்ப என்னுடைய நான் தேடி வரக்கூடிய ஆளு வேற யாரும் கிடையாது. சரி, அத்தான் நீங்கள் தான். அதனால் நீங்கள் இப்பொழுதே என்னை மனமுடிக்க வேண்டும். பாருங்க, ஏற்கனவே உங்களுக்கு நேரடியே பொண்ணு இருக்கு. ஆமா ஆமா, பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய பெண்ணொருத்தி இருக்கின்ற. சரி, அடுத்தபடியாகவே தவக்கோலத்திலே தாங்கள் நாகராஜன் மகளாக நாககன்னியை மனமுடித்தீர்கள். சித்திராங்கனியை மனமுடித்தீர்கள். சித்திராங்கன்னியை இங்க பாருங்க, ஒவ்வொரு தவக்கோலத்திலும் ஒவ்வொரு பெண்ணையும் மனம் முடிக்கக்கூடிய நீங்கள் இன்று சிவதவத்துக்கு சிவனை நாடி தவம் இருக்க போறீங்க. அது மட்டுமா, தன்னுடைய மனைவியின் உடன் பிறந்த சகோதரர் சரி எப்படி மச்சின மாப்பிள்ளைகிட்டே உறவு வச்சுக்கிட்டு அவன் உடன் பிறந்த சகோதரியை நீங்கள் கடத்தி வந்தவர் தானே? ஏன்னா கண்ணனுடைய உறவு கொண்டு கண்ணனுடைய தங்கை இருக்கின்றாலே சுபத்திரை, சுபத்திரையை கடத்தி வந்தவர் காண்டீவன். சரி, இப்படி எல்லாம் ஒவ்வொரு பெண்ணை நீங்கள் ஒவ்வொரு கோலத்திலும் மனமுடித்தீர்கள். அதானே என்னையும் தாங்கள் இந்த நவக்கோலத்தில் மனமுடிக்க வேண்டும் என்றார் எம்பெருமாள். சரிதான், பார்த்தார் அம்மா, கல்யாணங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. பெண் என்ற ஆசையே எனக்கு இப்பொழுது கிடையாது. சரி, ஏன் தெரியுமா? அதாவது இதுவரைக்கும் பெண்ணென்றால் இந்த காண்டீவன் எதுக்கெடுத்தாலும் பெண்ணை கண்டா மயங்கிருவான்னு எல்லாரும் நினைச்சிட்டீங்க. ஆனால் அது ஒரு காலத்தில் இருந்தது உண்மைதான். ஆனா இன்று அந்த மாதிரி இன்னும் என் மனசுல எல்லவும் இல்லை. ஏன் இல்லை? அதாவது மண்டவர்கள் 5 பேர் மலை போல சபையில் இருக்கும் போது என்று ஒருவன் தன் மனைவியின் துயில் பிடித்து இழுத்தானோ, அப்படி இழுக்கின்ற போது அவருடைய மானத்தை காக்க தவறிய நாங்கள் நான் இனி ஒரு பெண்ணை எக்காரணம் கொண்டு ஏற எடுத்து பார்க்க மாட்டேன். அப்ப நீங்க இப்ப கல்யாணம் முடிப்பீங்களா முடிக்க மாட்டீங்களா? கல்யாணம் பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படி சொல்லாதீங்க தான். எம்மா ஆள விடு, எனக்கு உங்களை விட்ட வேற ஆள் கிடையாது. என்னை விட்ட வேற ஆள் கிடையாதா? கிடையாதுதான். ஆமா, எனக்கு உங்களை விட்ட வேற யாரும் கிடையாது என்று அத்தான் மச்சான் என்று பேசினவர்கள் பார்த்தானடி பெண்ணே, நீ எல்லாம் ஒரு பெண்ணா? பெண்ணினத்திற்கே அவமானமாக இருக்கப்பட்டவளா என்று மங்குயிலே உன்னை ஒரு